நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மைதா மாவுல புரோட்டா பண்ணி அடுத்து சிக்கன் சால்னா பண்ணிடலாம். சரிங்களா? இன்னைக்கு மைதா மாவு புரோட்டா 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கோம். 1/2 கிலோ மாவுக்கு 2 முட்டை, கொஞ்சம் போல் பால், கொஞ்சம் உப்பு, எண்ணெய், தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சு இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை எடுத்து இப்போ உருண்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நம்ம அப்புறமேல் எடுத்து அதை புரோட்டா போட்டுடலாம். சரிங்களா? சரிங்க. சரி, நம்ம புரோட்டா நம்ம சரி பண்ணலாம். சரிங்களா? கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு ஏன்னா அங்கே வீசி வீசி அடிப்பாங்க. நமக்கு அதெல்லாம் செய்ய முடியுங்களா? ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு பிள்ளைங்களும் சாப்பிட்றது மாதிரி நம்ம செஞ்சுக்க வேண்டியங்க. ஓகேங்களா? கொஞ்சம் எண்ணெயை தொட்டு பண்ணலாம். முக்கால்வாசி செய்யறோமுங்க அவங்கள மாதிரி. போதுங்க இந்த அளவுக்கு செஞ்சா. ஓகே, நல்லா ரவுண்டு பண்ணிட்டோம். அடுத்து என்ன தடவைனாலும் அப்படியே வருது பாருங்க. அப்படியே மடித்து மடித்து வர்றது மாதிரி, சேலம் மடிப்போம்ல அது மாதிரி அப்படியே மடித்து மடித்து வாங்க. சரிங்களா? ஓகே, புரோட்டா ரெடிங்க. பார்த்தீங்களா எப்படி வந்துச்சு? பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. நல்லா வந்துச்சு பாருங்க. இது அப்படியே நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஓகே, இது அதனாலதான் போட்டோம். லாஸ்ட்டு புரோட்டா சரி பண்ணுற பாருங்க. ஓகே, சால்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம புரோட்டா மாஸ்டர் மாதிரி வராது, போதும், ஓரளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா எவ்வளோ காசு போடுறது சொல்லுங்க போடலாம். வீட்டில் எல்லாம் நம்ம பிள்ளை குட்டி எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்கலாம்ல. 1/2 கிலோ மாவு, 1/2 கிலோ சிக்கன், கொஞ்சம் நேரம் வேலை தான். வீட்டில் நமக்கு அதை விட என்ன வேலை சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம். பிள்ளைகள்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்டுக்குங்க. இந்த பேரை ரெடியாக இருக்கேன் அவனுக்கு சாப்பிட. ஓகே, ஓகே, போட்டவங்க எல்லாமே போட்டு வச்சாச்சு. இன்னும் அடுத்து நம்ம சுடுறது தான் வேலை. சரிங்களா? இந்த ஒரு பக்கம் இது காய் இருப்பாங்க. சால்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த லெமன்லாம் பிடிச்சி விட்டோம்ல, நல்லாயிருக்கும்.
நல்லா இருக்குங்க. உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் வந்து இறக்கிடலாம். நம்ம பக்கத்து இடத்துல நம்ம புரோட்டாவை போட்டுக்கலாம். கடலில் இப்போ லேசாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு ஒன்று எடுத்து இப்படி கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும். நம்ம போட்ட ரவுண்டு அப்படியே இருக்கும், அது அழியாது. நம்ம போட்டுடலாம். பாருங்க அந்த கலருக்கே வந்து பாருங்க, இந்த புரோட்டா கலரே வந்துருக்கு. புரோட்டா ரெடி ஆகிட்டு போகுதுங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஜால்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதே ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் ஜால்னா. சிக்கன் ஜால்னா ரெடி ஆயிடுச்சு. இதே ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. என்ன பாருங்கள், இதை அப்படி செஞ்சு அடிச்சிடலாம். இது அப்படி அடித்தா தான் வந்து அது வந்து உதிரணும். இல்லாட்டி சப்பாத்தி மாதிரி கெட்டியாக போய் கீழே செடி அது அப்படியே உலரணும். உலர்ந்து கொடுத்தா தான் வந்து அப்போ தான் மெதுவாக இருக்கும். அடிச்சாச்சு பாருங்க. அடுத்து புரோட்டா நல்லா இருந்துச்சு பாருங்க. அப்படியே பிச்சு எடுத்தது மாதிரி சரியாயிடுச்சு. அடுத்து கொஞ்சம் போட்டு அடிக்கிறியா? நான் எடுக்கவா? அடிச்சுட்டு நல்லா இதை சாப்பிட்றது வந்து நல்லா பிச்சு போட்டு நல்லா சால்னா ஊற்றி சாப்பிட்ணுங்க. நல்லா பிச்சு போட்டாச்சு. இப்போ எடுத்து சாப்பிடியா? எடுத்து சாப்பிடு தம்பி. நல்லா இருக்கான்னு பாரு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. சத்தம் அங்கே கேட்டுறப்ப தான் இங்கே காமிமா இல்லையா? காமிமா என்னைய காமிமா. இடிச்சு எல்லாம் எடுப்பாத. சாப்பிடியா? எங்க பேரங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு அவசரப்படுறாங்க சாப்பிட. நல்லா மெதுவாக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. நல்லா மழை நேரத்தில் இதெல்லாம் சாப்பிடும்போது நல்லா இருக்கு. அவங்க சிக்கன் பீஸு பாருங்க நல்லா வெந்துருச்சு. சரியா? இது ஆறட்டும். சிக்கன்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பையங்க. நல்லா இருக்குங்க.
ஓகே பாய்.